أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد حرث الآخرة نزيد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றோட 25 ஜுசுகள் முடிவடைந்திருக்கிறது. மூன்றாவது பத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் இஸ்திஃபார் செய்யக்கூடிய தேட்டத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனம் மன் கான யுரீது ஹர்ஸல் ஆஹிரத்தி நஸீது லஹு ஃபீ ஹர்ஸி. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யார் மறுமைக்காக ஆகிரத்துக்காக விளைச்சல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் மறுமையிலே இரட்டிப்பாக கொடுப்போம். நஸீது லஹு ஃபீ ஹர்ஸி, அந்த விளைச்சலை அதிகப்படுத்தி கொடுப்போம். யார் இந்த உலகத்துக்காக விளைச்சல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் இருக்கும், மறு உலகம் கிடையாது என்பதாக சொல்கிறோம். இந்த ஆயத்துல என்ன சொல்ல வர்றான், மறுமைக்காக யாரெல்லாம் இபாதத் செய்கிறாங்களோ, மறுமையுடைய தேட்டத்துக்காக, சொர்க்கம் நரகம் இருக்கு, சொர்க்கத்துக்கு போகணும், எல்லா மனுஷருக்குமே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை, எல்லா மக்களுக்குமே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும்னு இருக்கும். தொழுதவங்களாம் சரி, தொழுவு இல்லாதவங்க சரி, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், மௌத்தாயிட்டா சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம்லாம் இருக்கு. அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போறக்கூடிய யாரெல்லாம் இங்க தயாரி பண்றாங்களோ கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அதனுடைய கூலி மறுமையில கிடைக்கும். இந்த உலகத்துல ஒரே எல்லா இபாதத்தெல்லாம் மறந்து ஒரே சம்பாத்தியம் குடும்ப வாழ்க்கை விளையாட்டு இப்படியே போயிட்டுன்னா இந்த உலகத்துல சம்பாதிச்சோம்னா இந்த உலகத்துல பயன்படுத்திக்கலாம். எதை பயன்படுத்துறோமோ அது இந்த உலகத்துல இருக்கும், ஆனா மறு உலகத்துல ஒண்ணுமே கிடையாம அவங்க நஷ்டவாளி ஆயிடுவாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா நம்ம சொல்லிக்கிறாங்க. முக்கியமான ஒரு 10ல உட்கார்ந்துருக்கோம். கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே உலமாக்கள்லாம் சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ரமலான் வந்தாவே தீவிரமா ஈடுபடுவாங்க. அதுவும் கடைசி 10 வந்துச்சுனாவே அவங்களோட வாழ்நாள்ல சில விஷயங்களை செய்வாங்க, சில சமயத்துல விட்டுருவாங்க. ஆனா அவங்க கடைசி வரையுமே செஞ்சது கடைசி ஈத்திகாஃப் இருந்தாங்க. கடைசி 10 நாள் ஃபுல்லா ஈத்திகாஃப் இருந்தாங்க. மௌத்தாகிற சமயத்துல 20 நாள் இருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமுமே ஈத்திகாஃப் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு புனிதமான இரவு இருக்கு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, அதான் லைலத்துல் கத்ர் இரவு. அதை கடைசி ஒற்றைப்படை இரவுல கடைசி 10ல நீங்க தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப கடைசி 10ல நம்ம முயற்சி செஞ்சு அந்த இரவை அடைஞ்சு அதுல அமல் செய்து நம்முடைய தௌபாவை செஞ்சு அல்லாஹ்விடத்துல மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்கணும். அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டுட்டோம் என்றால் நம்மளை போல கை செய்த உள்ளவங்க யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய இரவை பிடிக்கிறதுக்கு தான் பள்ளியில என்ன செய்வாங்க, ஈத்திகாஃப் இருப்பாங்க. சில பள்ளிகள்லாம் போட்டுக்கிட்டு ஈத்திகாஃப் இருப்பாங்க. சென்னை போன்ற அதே போல மேல் விஷாரம் இதுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஓதுன மாதிரி அண்ணா நகர்ல எல்லாம் ஃபுல்லாவே நிர்வாகிகள் தான் இருப்பாங்க ஈத்திகாஃபே. எப்படிப்பட்ட பள்ளினா, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பள்ளி, 3 மாடி 3 ஃப்ளோர் இருக்கு, 3 ஃப்ளோர் தான் ஏசி தான். அப்படிப்பட்ட அந்த ஏரியாவே சின்ன அமெரிக்காவும் போவாங்க, அந்த அளவு ஃபேமஸான பள்ளி. அந்த பள்ளியில சீட்டு குழுக்கு போட்டு ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு அடம் பிடிப்பாங்க. எல்லாமே நிர்வாகிகள் தான். ஒரு பள்ளியுடைய பெரிய பள்ளி, அவருடைய பாதி 2 போட்டு அமைச்சு ஈத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு வச்சிருவாங்க. 24 மணி நேரம் ஏசி போட்டு அவங்களுக்கு சாப்பாடு தயார் பண்ணி அதுலாம் நல்லா தயார் பண்ணும். அதே போல மேல் விசாரத்துல பார்த்தோம்னா இப்போ பயான் இந்த தராவி தொழுகைக்கு எவ்வளவு பேர் உட்காந்துருக்கணும். அதே போல என்ன செய்வாங்கன்னா, இந்த இஜ்திமாவுல எல்லாம் போய் வேகமா போய் இடம் பிடிப்போம்ல நம்ம தூங்குறதுக்கு உட்கார்றதுக்கு, அதே போல கடைசி 10ல போய் அந்த பெரிய பள்ளி ஒரு 1000க்கு மேல உட்காரலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க இடத்த போட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துக்குருவாங்க. 100 கணக்கான பேர், சும்மா 1 2 3 கிடையாது, ஒரு 10 15 கிடையாது.
ஒரு 200 250 பேர் என்ன செய்வாங்க, ஃபுல்லாவே உட்காந்துருவாங்க ஈத்திகாஃப் இருக்கிறது. அவங்களுக்கு எவ்வளவான ஏற்பாடு பண்றாங்க நிர்வாகம், அவங்களுக்கு துவைச்சிட்டமா இது அவங்களுடைய ஆடைகள் எதையுமே சேர்த்து தேவையில்லை. அவங்க இபாதத் செஞ்சுக்கிட்டே போறதா போதும், தூங்குனா போதும், இபாதத் செஞ்சா போதும். அவங்களுடைய ஆடைகள் அழுக்காயிருச்சு எதாவது இருந்துச்சுன்னா ஒரு மெஹ்மான் வருவாரு, அதை வந்து எடுத்துட்டு போய் ஒரு ஆள் எடுத்து பண்ணி ஹிதமத் செய்யறவரு எடுத்துட்டு போயிட்டு உங்க நம்பரை கொடுத்துருவாரு. அவரே போய் வாஷ் பண்ணி திரும்பி வந்து இந்தாங்க உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு போறாங்க. ஒரு 3-4 நாள் அந்த பள்ளியில இருந்துருவோம், ஒரு நாள் இருந்துருவோம் அப்படிலாம் சொல்லி ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு ரொம்ப சண்டை போட்டு போறாங்க. அவங்க எல்லாம் என்ன வேலை இல்லாதவங்களா, எல்லா வேலையும் சும்மா வெட்டியா இருப்பாங்க, வேலை இல்லாம இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய வேலைகளை விட்டுட்டு அல்லாஹுக்காக இந்த 10 நாள் என்ன செய்யறாங்க, ஒதுக்கி கொண்டு வர்றாங்க. அதே போல நம்மளுடைய பள்ளியிலையும் இருக்கணும். ஆனா கை சேதம் யாருமே இல்லை, இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும். இது இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, என்ன செய்யறது, அன்னைக்கு நைட்டு ஒவ்வொரு நைட்டும் இருக்கு, பள்ளி திறந்தான் இருக்கு, வாங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம திறந்த இருக்கோம், லைட்டை போட்டு உட்கார்ந்து இருப்போம். சில இடத்துல நான் தொழு வச்ச இடத்துல, சென்னை போன்ற ஒரு இடத்துல 8 வருஷமா தொழு வச்சோம். அவங்களுடைய இளைஞர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, பேச்சுலர் பசங்க, தேனி மாவட்டத்தில் உள்ள பசங்க, அந்த பசங்க ஒற்றைப்படை இரவு வந்துச்சு, கடைசி 10 வந்துச்சுனாவே பேசுறது விட்டுருவாங்க, எல்லாம் செஞ்சிருவாங்க. விட்டுட்டு நேரம் பள்ளியாசுக்கு வந்துடுவாங்க. தெராவி முடிச்சுட்டு ஒரு 11:30 12 மணிக்கெல்லாம் உள்ள வந்துடுவாங்க. நம்மளுக்கு என்ன செய்யறது, படுக்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆலிமு உட்காந்துருக்கோம், என்னடா அமல் செய்ய, அவங்க அமல் செய்வாங்க, நம்ம மட்டும் அமல் செய்யாம இருந்தா என்னடா செய்யறது, நம்ம பயம் பேசிட்டு நம்ம அமல் செய்யாம இருந்தா சரி இதாதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, அவங்களோட சேர்ந்து அமல் செய்வோம். அவ என்ன செய்வாங்க, என்கிட்ட கேட்பாங்க, அஜரத் 1.5 ஜூஸ் நீ எத்தனை தடவை ஓதுவீங்க அப்படின்னா, அவங்க அப்படியே குரானை ஓதிக்கிட்டே வருவாங்க. ஒரு 2 தடவை ஓதுவாங்க, ஒரு 3 தடவை ஓதா ஒரு நாள் கூட. அவங்க சொல்லுவாங்க காலையில ஃபுல்லா வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தேட்டம், எப்படியாவது அஜரத்தை ஈக்குவல் பண்ணி நம்ம முடிக்கணும். அஜரத்தை நீங்க ஒன்னேயால 5 தடவை ஓதுனீங்கன்னா அப்ப ரமலான் ஃபுல்லா 5-6 தடவை முடிப்பீங்க, தொழுகையில ஒரு தடவை ஓதுவீங்க, இப்படி 6 தடவை முடிக்கிறீங்க, நான் 2 தடவை முடிக்கணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்வாங்க, சின்ன சின்ன சூறா தான் தெரியும். நான் என்ன செய்வேன், சரி தொழுவோம், நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல்ல நின்று இருக்காங்க, ரொம்ப நேரம் நின்று தனியா தொழுது இருக்காங்க, ஜமாத்தா இல்ல தனியா தொழுது இருக்காங்களே, ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்க நின்று தொழுது இருக்காங்களே, அதே போல நம்மளும் ஏதாவது செய்வோம்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச ஜூஸுகள் தெரியுமே, ஒரு ஜூஸ் 1/2 ஜூஸ் நின்று தொழுது இருப்போம். அந்த இளைஞர்கள்லாம் பார்ப்பாங்க, இன்னும் அஜித் ரொம்ப நேரம் நின்று தொழுகிறாரு, அப்ப அவர் ரொம்ப நன்மையை பெற்றுவாரோ அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒதுக்கி இருந்தாவே நன்மைதான். அவங்க என்ன செய்வாங்க, அதனால நின்று சொல்றாங்க, இதுக்கு மேல நன்மை. தொழுகையில குரான் ஓதுனா சிறப்பு இருக்கு, தொழுகையில குரான் ஓதுனா அதுக்கு ஒரு தனி சிறப்பு, சும்மா பார்த்து ஓதுனா அதுக்கு ஒரு தனி சிறப்பு, பார்க்காம ஓதுனா அது ஒரு தனி சிறப்பு. எதுவுமே ஓத தெரியாட்டி சும்மா குரானை பார்த்துக்கிட்டே இருந்தா கூட அதுக்கு நன்மைகள் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கு குரானுக்கு. இவன் என்ன செய்யறாங்க, நம்மளோட நம்ம உட்கார்ந்து ஒதுக்கிருக்கோம், அஜத் என்ன தொழுது நின்று தொழுதுக்கு இருக்காரு, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க நின்றுப்பாங்க. நின்று என்ன செய்வாங்க, யாசின் சூறாவை தெரியும் அவங்களுக்கு, யாசின் சூறாவையே மடக்கி 5-6 தடவை ஓதுவாங்க. ஒரே ரக்காயத்துல 5. ஏன்னா ரொம்ப நேரம் நிக்கணும், அஜத் ஈக்குவலா, அஜத் 1 மணி நேரம் நிக்கிறாங்கன்னா நம்மளும் 1 மணி நேரம் நிக்கணும், நம்மளும் அதனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருந்தாங்க. அந்த ஒரு 8 வருஷம் ரொம்ப பிரயோஜனமா கழிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள வச்சு நம்மளும் ஆர்வப்பட்டு ஒரு சும்மா கொஞ்ச நேரம் கூட நாம கொஞ்ச நேரம் படுப்போம், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குரான் நம்ம அமைச்சுக்கிடுவோம். இன்ஷால்லா வாங்க நம்மளும் இங்கதான் இருப்போம், லைட்டை போட்டுருப்போம், பள்ளியாசல் மூடி இருக்க, நம்ம சேர்ந்து தொழுதாதான் நம்ம தொழுவோம் அப்படிலாம் கிடையாது. ஈத்திகாஃப் இருக்கிறதா பர்லு கிஃபாயாங்கிறார், கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறார். கியாமுல் லைல் தொழுகிறது ஹனஃபி மதுஹபின்படி ஜமாத்தா தொழுகிறாங்க. இந்த கியாமுல் லைல் ஜமாத்தா தொழுகிறதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளதான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதே போல சகர் ஏற்பாடு பண்றது இதெல்லாம் என்னன்னா 10 வருஷத்துக்குள்ளதான், அதுக்கு முன்னாடிலாம் சகர் ஏற்பாடு இதெல்லாம் கிடையாது. சென்னையில போன்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, சகர் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே சென்னையிலுக்குள்ள வெளியூர் பிள்ளைங்க, எல்லாம் வேலை செய்யறவங்க, காலேஜில் இருப்பவங்க எல்லாம் வாடகைக்கு தங்கியிருப்பாங்க, பேச்சுலரா தங்கியிருப்பாங்க, அவங்களுக்காக சகர் ஏற்பாடு பண்ணுவாங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்ப அதனுடைய அசர் வந்து இப்ப கிராமத்துக்குள்ளெல்லாம் வந்து எல்லா இடத்துலயுமே சகர் ஏற்பாடு பண்றது, இது போல நான் என் பள்ளியில செய்யறோம், அவங்க பள்ளியில செய்யறோம், இவங்க பள்ளியில செய்யறோம் சொல்லி என்ன செய்வாங்க, போட்டி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே.
இப்போ இந்த கியாமுல்லைலு சகர்லாம் இப்போ வந்து ஒரு 10-15 வருஷமா. ஆனா தனியா இபாதத் செய்யறதுதான் ரொம்ப சிறந்தது. ஹனபி மதுஹபின் படி சேர்ந்தே செய்யக்கூடாது. தராவி தொழுக, பரலான தொழுக, வித்துகள் ரமலான்ல மட்டும் வித்துரு ஜமாத்தளவு தொழுவலாம். மற்றபடி நஃபிலான வழக்கங்கள் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் தனியா தொழுவக்கூடாது, இது சேர்ந்து தொழுவக்கூடாது. ஜமாத்தா தொழுவேன், இந்த தனியா தொழுவேன். எத்தனை ரக்காயத்துனாலும் 8 ரக்காயத்து ஃபர்ஸ்ட் குர்ஆன் ஓதுங்க. ஒரு நேரத்தை அமைச்சு என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் குர்ஆன் ஓது. குர்ஆன் ஓத தெரியலையா, சும்மா அப்படியே பாருங்க, ஒரு அரை மணி நேரம் அப்படியே பார்த்துக்கிறீங்க. அதுக்கு அடுத்து ஒரு திக்ர், உங்களுக்கு என்னென்னா தெரிஞ்ச திக்ர், இஸ்திக்ஃபார் செய்ய, ஸலவாத் சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் 100 தடவை, அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒதுக்கலாம். அதுக்கு அடுத்து தஹஜ்ஜத் தொழுக 8 ரக்காயத் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க. தொழுதுட்டோம்டா ஒரு 8 ரக்காயத் இல்ல, மிகப்பெரிய தஸ்பீஹ் நஃபில். தஸ்பீஹ் நஃபில தொழுதா அரை மணி நேரம் ஆயிடும். நீ தனித்தனியா என்ன செய்யலாம், தஸ்பீஹ் நஃபில் அல்ஹம்துலில்லாஹ் நாளா ஒற்றைப்படையரோட மட்டும் தஸ்பீஹ் நஃபில தொழுதாவே போதும். பெரிய நன்மைகள் இருக்கு அதுல. அதிகமான நன்மைகள் கொள்ளையடிக்கிறதுனா இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. அதுக்கு அடுத்து துவா, மெயினா ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் துவா மன்றாடி கேட்போம். தனித்தனியா கேளுங்க, உங்களுடைய வீட்டு கஷ்டங்கள் எல்லாம் கேளுங்க. நம்மளுடைய பாவம் எல்லாம் சின்ன வயசுல இருந்து 15 வயசுல வாலிப வயசுல இருந்து எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம், அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்கள் எவ்வளவு செஞ்சிருக்கோம், அவெல்லாம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்வோம். அல்லாஹ் மன்னிக்க முடியும். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். நம்ம என்ன செய்வோம், மன்னிப்பு கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அதன்படி ஒவ்வொரு இரவையும் இன்ஷா அல்லாஹ் அமைச்சு கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை, அதை அடைஞ்சு அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் கொடுப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.